பறவைகள் பறப்பதே ஒரு தனி அழகுதான். இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம், நம் மனக்கவலைகள் எல்லாம் தீரும். ஆனால் பறக்க முடியாத சில பறவைகளும் இந்த உலகில் உள்ளன. அப்படி பறக்க முடியாத 9 வகை பறவைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். இந்த பறவையோட பேர் ஆஸ்ட்ரிச் பேர்டு. இந்த பறவைக்கு தமிழில் தீக்கோழின்னு சொல்லுவாங்க. இதோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இந்த பறவையோட வெயிட் 100 கிலோவிலேருந்து 130 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட ஹைட்டு 6 அடியிலேருந்து 9 அடி வரைக்கும் இருக்கும். இதோட எடை அதிகமாக இருக்கத்தால இதால் பறக்க முடியாமல் இருக்குது. இது நல்லா வேகமாக ஓடக்கூடியது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. இந்த பறவையோட பேர் ஈமு. இது ஆஸ்திரேலியாவில் அதிகமாக காணப்படும். இதோட எடை அடல்ட் பேர்டு பார்த்தீங்கன்னா 40 கிலோவிலேருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்கும். இது தீக்கோழிக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய பறவை இனமாகும். அவற்றின் உடல் அளவோடு ஒப்பிடுகையில் இந்த பறவைக்கு மிக சிறிய இறக்கைகளே உள்ளன. ஆகையால் அவற்றால் பறக்க முடியாமல் போயின. இந்த பறவைக்கு மிக வலுவான கால்கள் உள்ளன. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. இந்த பறவையோட பேர் காசோவரி. இவை நியூகினியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது. இதோட எடை 55 கிலோவிலேருந்து 80 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி வரைக்கும் இருக்கும். இதற்கு வலுவான கால்கள் மற்றும் சிறிய இறகுகள் கொண்ட பறவை. இதனால் பறக்க முடியாவிட்டாலும் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் நீச்சல் வீரர் ஆவர். இவை அடர்ந்த வனப்பகுதிகளில் காணப்படும். இந்த பறவை பேர் ரியாஸ். இது தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இந்த பறவைக்கு நீண்ட கால்கள் மற்றும் நீண்ட கழுத்து இருக்கும். இந்த பறவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட ரெக்கை பறப்பதை தாங்க முடியாத அளவுக்கு சிறியவையாக இருக்கும். அதனால் இந்த பறவையால் பறக்க முடியாது. இந்த பறவையால் நன்கு வேகமாக ஓட முடியும். மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். இந்த பறவையோட பேர் கீவி. இது நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்டது. இது பார்ப்பதற்கு சிறியது மற்றும் இரவு நேர பறவையாகும். அவைகள் வாழ்கின்ற இடத்தில் வேட்டையாடுபவர்கள் இல்லாததால் அவற்றின் பறக்க முடியாத தன்மை அமைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த பறவை பேர் பென்குயின். இது தெற்கு அரைக்கோளத்தில் அண்டார்டிகாவில் காணப்படுகின்றன. இதனால் பறக்க முடியாது. பாதி வாழ்க்கை நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. இவை நன்கு நீரில் நீந்தும் ஆற்றல் உடையது. அவற்றின் கனமான எலும்புகள் நீருக்கு அடியில் டைவ் செய்யவும் செல்லவும் உதவுகின்றன. இந்த பறவையோட பேர் காக்காப்போ. இது நியூசிலாந்து பூர்வீகமாக கொண்ட பறவை. இது ஒரு இரவு நேர கிளி. இது வெஸ்டீஜியல், அதாவது செயல்பட முடியாத இறக்கைகள் மற்றும் கனமான உடலை கொண்டுள்ளது. இதனால் பறக்க முடியாது. இவை வாழும் இடங்களில் வேட்டையாடுபவர்கள் இல்லாததால் இதற்கு பறப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை என கருதப்படுகிறது. இதோட பேர் ஸ்டீமர் டக். இது தென் அமெரிக்காவில் தெற்கு பகுதிகளில் வாழக்கூடியது. இதோட வெயிட் 5 கிலோவிலேருந்து 5.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இவையால் பறக்க முடியாது. அவற்றின் கனமான உடல், சிறிய இறக்கைகள் பறப்பதை கடினமாக்குகின்றன. ஆனால் அவைகள் சக்தி வாய்ந்த நீச்சல் வீரர்கள். இந்த பறவையோட பேர் கார்மோரண்ட். இது கலாபகோஸ் தீவுகளுக்கு சொந்தமானது. இந்த பறவை சிறிய இறகுகள் மற்றும் நீச்சலுக்கு ஏற்ற கனமான உடல்களை கொண்டுள்ளது. இந்த தீவுகளில் வேட்டையாடுபவர்கள் எண்ணிக்கை குறைவு என்பதால் இந்த பறவைக்கு பறப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை என கருதப்படுகிறது. எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.